நலிவடைந்து வரும் மண்பாண்ட தொழிலால் மண்பாண்ட உற்பத்தியையே தொழிலாளர்கள் கைவிடும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. மண்பாண்ட தொழிலாளர்களின் அவல நிலை குறித்து விவரிக்கின்றது இந்த தொகுப்பு. உழவு தொழிலுக்கும் அதற்கு உதவும் கால்நடைகளுக்கும் நன்றி தெரிவிக்கும் வகையில் பொங்கல் பண்டிகையை மக்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடுகின்றனர். இந்த பண்டிகையில் மண்பானை, கரும்பு, மஞ்சள், பனக்கிழங்கு உள்ளிட்டவை முக்கிய இடம் வகிக்கின்றன. புது மண்பானையில் பொங்கல் வைத்து மக்கள் வழிபாட்டை மேற்கொள்வர். தற்போது தருமபுரி மாவட்டம் அரூர், கொங்கவேம்பு, அச்சல்வாடி உள்ளிட்ட பகுதிகளில் மணல் பானைகள் தயாரிக்கும் பணிகளில் மண்பாண்ட தொழிலாளர்கள் மும்முரம் காட்டி வருகின்றனர். மண்பாண்ட தொழிலாளர்கள் நலன் கருதி ஏரியிலிருந்து மண் எடுக்க தமிழக அரசு அனுமதி வழங்கினாலும் கூட கடந்த 2 மாதமாக பெய்த மழையால் ஏரி, குளம், குட்டை உள்ளிட்ட நீர்நிலைகள் அனைத்தும் தண்ணீர் நிரம்பி காணப்படுவதால் மண்பாண்ட தொழிலாளர்கள் மண் எடுக்க முடியாமல் பெரும் இன்னல்களுக்கு தள்ளப்பட்டனர். வருடத்திற்கு ஒரு முறை, அதுவும் பொங்கல் பண்டிகையை ஒட்டிதான் மண்பானை விற்பனை சீசன் உள்ளது. இதனால் ஒரு சிலர் மண்பாண்ட தொழிலை கைவிட்டுவிட்டு கூலி வேலைக்கு செல்லும் அவல நிலையும் ஏற்பட்டுள்ளது. இதனை நம்பியுள்ள தொழிலாளர்களுக்கு மழை காலங்களில் மழைக்கால நிவாரணம் வழங்க வேண்டி வலியுறுத்தி பலமுறை தமிழக அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகத்திடம் மனு அளித்தும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என வருத்தம் தெரிவிக்கின்றனர். மாவட்டத்தில் இருக்கிற தலைவர்கள் பார்த்து ஸ்டெப் எடுத்து செய்யணுங்க. இந்த ஊர்ல இத்தனை பேர் இந்த தொழிலாளிகள் இருக்கிறாங்க அப்படின்ட்டு எல்லாம் எடுத்து செய்யணுங்க. ஆமா, இந்த ஊர்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து 10 சக்கரம் ஓடிச்சுங்க. இப்போ வந்து 3 சக்கரம் ஓடுறதுக்கு, அதுவும் இன்னொரு 2 வருஷத்துக்கு ஒருத்தர் அவ்வளோதாங்க. இன்னும் 1 சக்கரம் தாங்க ஓட போகுதுங்க. இருக்க இந்த தொழில் வந்து கம்மியாக தான் ஆக போகுது. அதிகமாலாம் யாரும் செய்யறதுக்கெல்லாம் ஆளே கிடையாதுங்க. தற்போது பெய்த மழையால் 200 பானை செய்யும் இடத்தில் 100 பானைகள் மட்டுமே செய்ய வேண்டிய நிலை மாறியுள்ளது. அது மட்டுமின்றி மண்பானை செய்வதற்கான இடுபொருட்கள், அதற்கு ஆகும் செலவுகள் என கணக்கீடு செய்து விற்பனை செய்யும் பொழுது அதிக அளவு ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டிய நிலை என்பதால் மண்பானையை விடுத்து சில்வர் பாத்திரங்களில் பொங்கல் வைத்து கொண்டாடி வருவதாக வேதனையுடன் தெரிவிக்கின்றனர் மண்பாண்ட தொழிலாளர்கள். என்னமோ கவர்மெண்ட்ல வந்து பசு இருக்குன்னு ஒரு நிவாரணம் உதவி எதுவும் இல்லை. இதுதான் அதுவும் மழைனா மழை. இந்த வருஷம் இந்த சட்டி இல்லை, இந்த அட்டை போட்டு 2 போராடி கிடக்குறோம். 1000 கூலி ஆளுக்கு 500 2 ஆம்பளை வைக்கிறோம். அதுக்கு நெல்லு பில்லு 300 ரூபா ஒரு கட்டு, கரும்பு சுவாக 10 ரூபா ஒரு கட்டு. பூரா விலைக்கு வாங்கி தான் நாங்கள் இந்த தொழிலே பண்றோம். இந்த சட்டி இந்த விலையான்றாங்க. வித்தா உண்டு, இல்லைன்னா இல்லை. விவசாயம் எடுத்துக்கிறோன்றாங்க. அதுக்கு பின்னால என்ன பண்றது? விவசாயம் ஒன்னும் பண்ண முடியாது. எனவே மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு மழைக்கால நிவாரணம் வழங்க வேண்டும். மண்பாண்ட தொழிலாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் அரசு நல்ல பல திட்டங்களை செயல்படுத்த முன்வர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் மண்பாண்ட தொழிலாளர்கள். சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக தருமபுரி மாவட்ட செய்தியாளர் சீனிவாசனுடன் சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திக்குழு.